வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி சிக்கன் பள்ளிப்பாளையம் என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாங்க. நான் இந்த மாதிரி தான் சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்வேன். இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் தான் ஊற்றுறேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபஸ்ட்டு போடுறது வரமிளகாங்க. வரமிளகா தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு 4-5 மிளகா போட்டுருக்குறேங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் எப்போவுமே நிறைய சேர்த்தும் போது டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நிறைய சேர்த்துருக்குறேன். ஒரு 400 கிராம் சிக்கன் தான் செய்ய போகிறேங்க. இஞ்சி சும்மா கொஞ்சமாக, பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பக்கத்தில் போட்டுக்கலாங்க. 1-2 தட்டி போட்டுக்கலாம், ஏன்னா வெந்துடும். அதனால் 1-2 தட்டி போட்டுக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னு இல்லைங்க. இப்போ சிக்கன் போட்டுக்கலாங்க. நல்லா கழுவி வச்ச சிக்கனு 400 கிராம் சிக்கன் போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸி இதை செய்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குக்கரில் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதை விடவே பாத்திரத்தை விடவே குக்கரில் செய்யும்போது டக்குன்னு செஞ்சிடலாம். நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி வச்சு செய்யலாம். இதுக்கு வந்து 4 விசில் விட்றோம்னா நாட்டுக்கோழிக்கு வந்து ஒரு 8 விசில் 7 விசில் விடணுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டுமே. மட்டன் கூட செய்யலாம். மட்டன் சுக்காவும் இதே மெத்தடில் குக்கரில் வச்சு செய்யலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் போடாமல் விட்டுடலாம். இதுக்கு வந்து தேங்காய் போடுவோம் பள்ளி வளையத்துக்கு, அதுக்கு போட தேவையில்ல, அவ்வளோதாங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றினோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. மூடி வச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு சொல்லி கோலம் சேனல் வச்சுருக்கிறேன். விளாக்ஸ் அதில் தான் கொடுப்பேங்க. அந்த சேனலையும் பாருங்கள். அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா வீடியோஸ் அதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 4 விசில் விட்டு மூடியை எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ நமக்கு தேங்காய் சேர்த்துறக்கு இருக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துறாங்க, நல்லா தான் இருக்கும். நல்லா காரசாரமாக சுருக்குன்னு டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் பள்ளிப்பாளையம். வேறு ஏதாவது சேர்த்து வாங்கலான்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். ரொம்ப சிம்பிளாக செய்வேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரை ஆனால் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ட்ரை ஆனோடனே எடுத்துட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது வரைக்கும் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, ஏன்னா நல்ல வீடியோஸ் தாங்க நான் கொடுத்துட்ருக்குறேன். அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் கண்டிப்பாக பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா, அதாவது உங்களுக்கு இந்த இப்போ போட்டிருக்கிற சிக்கன் பள்ளிப்பாளையம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.